Hello friends, it's Leo signing in as your nostalgic Tamilan. இன்னைக்கு என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு கணபதியை வந்து ஒரு பென்சிலில் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு ஸ்கெல்ச்சர் போட்டிருக்கேன். அது போட்ட அன்றைக்கி சொல்லிட்டு வித் 3 days இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு 100 rupees செலவில் வந்து ஒரு கணபதி ஸ்கல்ப்சர் எப்படி பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக பண்ணுறது வீட்டில் இருந்து அப்படின்றது, ஒரு கிளேயில் பண்ணுறது அப்படின்னு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் போடல. ஏன் அப்படின்னா லாஸ்ட் அந்த வீடியோவுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அப்படின்றது அல்டிமேட்டாக லோ. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கூட வீடியோஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோஸ் பார்க்குற ஒவ்வொருத்தங்களுமே ஆர்ட் ஓரியன்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு ஒரு லெவலுக்கு ரீச் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறனாலையோ இல்லை என்னுடைய சேனல் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறனாலையோ எனக்கு பெருசாக எதுவும் கிடைக்க போகிறதில்ல. பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே நான் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோலாம் ஷூட் பண்ணி போடுறேன், இந்த வீடியோ இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயங்கள் கற்றுருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். அதுக்காக தான் அந்த ஷேர் எல்லாம் சொல்கிறதுக்கான மெயினான ரீசன். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன், பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெயினாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்தியன் ரூபி 5 rupee காயின் ஒன்று யூஸ் பண்ணிருக்கேன். தென் ஃபெவிக்ரைல் பிராண்டோட மோல்டிட் அப்படின்ற கிளே, இது வந்து எபாக்சி காம்பனன்ட் செய்கிறது அப்படின்றாங்க. அரௌண்ட் 20 rupees தான் வருது இதோட ப்ரைஸிங், 50 mg. இது ஓவராலாக இது எப்படி வரும் அப்படின்னா இந்த பேக்கெட் உள்ளடி இது மாதிரி 2 இருக்கும், ஓகேங்களா. இதில் ஒன்று வந்து கிளே, இன்னொன்று வந்து ஹார்டன் நினைக்கிறேன், ஐ திங்க் அது கரெக்டாக பேர் தெரியல. ஸோ இது 2 பேக்கெட்டில் இருக்கிறதையுமே சேம் ரேஷியோவில் இதில் இவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே பெர்சன்டேஜ் இதில் எடுத்துக்கிட்டு ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரவுண்ட் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளாடி அது வந்து கெட்டியாயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஓவரால் ஸ்கல்ப்சரை நம்ம பண்ணி முடிச்சிடணும், இல்லை அப்படின்னா மொத்தமாக கெட்டியாயிரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் வந்து சேர்க்க போகிறேன் மீன்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன், உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுவேன். அது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூத் பிக் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டூத் பிக், அதுக்கப்புறமா நானாகவே கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ண கொஞ்சம் லைக் ஒரு நீடில் மாதிரி பட்ட டூல்ஸ் 1-2 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா குட்டியான ஒரு டிசெக்ஷன் நீடில், குண்டூசிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு வந்து ஆர்ட் நைஃப், மேபி நம்மளுடைய பார்ட்ஸை கட் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது நம்மளுடைய மோல்ட் கிளேயை வந்து ப்ராப்பர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆர்ட் நைஃப் யூஸ் பண்ணிருக்கேன். ஓவராலாக நான் இவ்வளோ தான் டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இது ரெண்டுலேயுமே ஈவனான ஒரு அளவு எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இதில் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எடுத்தே பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம எப்படியுமே ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணும்போது கொஞ்சம் டீட்டெயிலிங் எல்லாம் பார்த்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆகும், ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். இந்த டைமுக்குள்ளாடி இது கெட்டி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்து பண்ண மொத்தமாக வந்து காலி ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸிங் அப்படின்றது, இவ்வளோ தான். இது ரெண்டையுமே ஈவன் அளவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மாவாயிரும். ஸோ இதுக்கு இந்த பண்ணுற டைமில் வந்து கொஞ்சம் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க. பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதோடைய ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் கம்மியாகும், ஓகேங்களா. ஜஸ்ட் இது மேண்டேட்ரி எல்லாம் இல்லை, ஜஸ்ட் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்ம கிளே வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ரெடி. அப்புறமா என்ன அப்படின்னா இதை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விநாயகருடைய கால் பண்ண போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஜஸ்ட் ஒரு சி ஷேப்பில் வந்து வச்சுருங்க. முதல் ஸ்டெப் இதுதான் ஆக்சுவலி அவருடைய கால். அப்புறமா நம்ம லாஸ்ட் வந்து காயினில் ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறமா பண்ண வேண்டியது அவருடைய ஸ்டொமக். ஆக்சுவலி இந்த ஷேப்பில் வரும், வயிறு இருக்கிற மாதிரிப்பட்ட பார்ட் வந்து இங்கே பண்ணுறோம், 2வது பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டெக்னிக்